டோன்ட் ஃபீல் சாரி ஃபார் திஸ் பர்டிகுலர் பர்சன் இன் யுவர் லைஃப். நீங்க இந்த ஒரு நபருக்கு மட்டும் சாரியை ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க எவ்வளவு அனுபவிச்சாலும் சரி, அவங்களுக்காக நீங்க கஷ்டப்படவே படாதீங்க. அந்த பர்சன் யாருன்னா வேற யாரும் இல்ல, நம்ம தான். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், நம்ம சிச்சுவேஷன் எவ்வளவு வர்ஸ்டா போனாலும், நம்ம எவ்வளவு சஃபர் பண்ணாலும் நம்ம பிசினஸ்ல, ஐயோ எனக்கு இந்த மாதிரி நடக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, எனக்கு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ரொம்ப சாரியா ஃபீல் பண்ணிக்காதீங்க. தட் வில் நெவர் கெட் யூ அவுட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம். எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு கிரேட்ஃபுல்னஸ் மைண்ட் செட்டை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்களோ, ஓகே ஃபைன், இந்த விஷயம் எனக்கு நடந்துருச்சு, இதுல இருந்து நான் எப்படி வந்து வெளியே வர போறேன், இந்த விஷயம் எனக்கு நடக்குதுனாக்கா அது ஒரு ரீசன்னால தான் எனக்கு நடக்கும், சும்மாலாம் இந்த விஷயம் நடக்காது. மேபி ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இந்த விஷயம் நடந்ததுனால நான் சந்தோஷம் கூட பண்ணுவேன். ஏன்னா இட் வுட் ஹவ் மேட் மீ a better entrepreneur, stronger entrepreneur, better person அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு நெவர் பி சாரி ஃபார் யுவர் செல்ஃப். ஏன்னா ஒரு விஷயம், ஒரு ப்ராப்ளம், ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வருதுனாக்கா இட் இஸ் ஜஸ்ட் ஹேப்பனிங் டு ஸ்ட்ரெங்தன் யூ. இந்த பெர்ஸ்பெக்டிவை எப்போ நீங்க உங்க பிசினஸ்ல கொண்டு வரீங்களோ எந்த ப்ராப்ளமே பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஒரு ஒன்றுத்துக்கும் டைம் போக போக உங்களால ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வர முடியும்.